Hi friends, welcome to my channel. Hope you guys are doing good. Before going into today's video, don't forget to subscribe to my channel and press the bell icon which is next to the subscription button so you'll get instant notifications on my future videos. Hope you guys will enjoy this video and don't forget to watch full video. Have a great day. லீஃபை வச்சு எப்படி ஒரு விளக்கு செய்யலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏர் ட்ரை க்ளே எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் இது நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நான் ஃப்ளாட் பேஸ் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் லீஃப் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துகிட்டு க்ளேயில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ வந்து அதோடய வெயின்ஸ்லாம் வந்து நல்லா பதியும் அந்த க்ளேயில். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து லீஃபில் வந்து மீதி இருக்கிற அந்த சைடில் இருக்கிற தேவையில்லாத க்ளேலாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சைஸ் ஆஃப் த லீஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் சின்னதும் எடுத்துக்கலாம், பெருசும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு விளக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லீஃபை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சைடில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா க்ளீன் பேஸ் வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ விளக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷேப் வந்து நம்ம இந்த லீஃபில் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஒரு 24 ஹவர்ஸ் ட்ரையாக வைங்க. ஒரு ஷேப்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ட்ரையான ஒரு லீஃப் பேஸ்ட் ஒரு க்ளே வந்து உங்கள் முன்னாடி இருக்குது. ஃபுல் கம்ப்ளீட் ட்ரை ஆகிடுச்சு. ஒரு 24 ஹவர்ஸ் ட்ரை பண்ண க்ளே அது. இப்போ வந்து நான் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பேஸை வந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ண போகிறேன். இதுதான் பேஸு. நம்ம கலர் கூட என்ன கலர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பிளாக், பிங்க், சில பேர் வந்து க்ரீனே கூட சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லீஃப் மாதிரியே இருக்கும் பார்க்க அப்படின்ட்டு. ஸோ நான் இங்கே வந்து காமன் கோல்ட் கலர் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து லைட் இருக்க போது நல்லா ஷைனிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போது இதுவும் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் அந்த பெயிண்ட் பேஸ் கூட ட்ரை ஆகிட்டு இருந்திருக்கும். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ளூ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து சைடில் பார்டரில் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே கிளிட்டர்ஸ் எல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஸ்டோன் ஒர்க்ஸ் அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை வந்து ஒரு ஷோ பீஸாக வச்சுக்கலாம். இல்லாட்டி இது மாதிரி தீபாவளி, நவராத்திரி, இல்லாட்டி கார்த்திகை தீபம் இந்த நாட்கள்லாம் வந்து நீங்கள் வெளியில் போய் தீபத்தை வாங்கிட்டு வர்றதுக்கு பதிலாக விளக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு பதிலாக நீங்களே வந்து வீட்டில் இது மாதிரி ஒரு மாடர்ன் தீபம் வந்து நீங்களே வீட்டில் பண்ணலாம். மாடர்ன் விளக்கு நீங்களே பண்ணி தீபத்தை ஏற்றலாம். ஸோ இது மாதிரி விளக்கில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் விளக்கு எடுத்ததுனால இதில் எண்ணெய் நல்லாவும் பிடிக்கும். சில பேர் எண்ணெய் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த வேக்ஸ் கேண்டில் வைப்பாங்க. அது வச்சா பேஸுக்கு எதுவும் ஆகாது. ஸோ அந்த பிளாக் கலராக ஆக்சுவலி ஆகிடும் சம்டைம்ஸ். ஸோ அதெல்லாம் ஆகாமல் நல்லாயிருக்கும் அந்த வேக்ஸ் கேண்டில் வச்சிங்கன்னா. அதுக்கப்புறமா நீங்கள் ஷோ பீஸ் கூட அப்படியே எடுத்து ஷோ கேஸில் வச்சிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் டெக்கரேஷன் ஒர்க் முடிஞ்சாச்சு. நான் வந்து ஸ்மாலர் சைஸ் லீஃப் எடுத்தும் நான் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இது. ஸோ அதுவும் நான் பெயிண்ட் பண்ணி வச்சிடுறேன் இப்போவே. ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் பிடிக்கும். ஆனால் இது மாதிரி தீபத்தில் வந்து நீங்கள் அந்த வேக்ஸ் கேண்டில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து டைரெக்டாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி தான் விளக்கேற்றணும்.
ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோவை பாருங்கள். நீங்கள் இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ட்ரை ஆகிட்டு அப்புறமா நீட் ஃபினிஷ் வந்து கிடச்சிரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. ஸோ தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ கிரேட் டே.